குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. உலக மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய 2025 எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றங்களையும், உடல் ஆரோக்கியத்தையும், நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன். 2025 கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2025 என்னென்ன விஷயங்கள் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் என்னவெல்லாம் பண்ண முடியும், என்னவெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கலாம். அதில் சக்ஸஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு, நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுறதுக்காக இந்த பதிவு முழுமையாக கேளுங்க. இந்த 2025 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது. இந்த குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சிகள் இருக்குது இந்த வருஷம். இந்த பெயர்ச்சியில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசி கன்னி ராசிக்கு இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வேலை அமைப்புகளில், தொழில் அமைப்புகளில் ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருப்பார். நிறைய விஷயங்களை கற்றுக்க வச்சுருப்பார். அதாவது நீங்கள் ஏன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை கற்றுக்க வச்சுருப்பார். ஸோ இது எல்லா சனி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாத அமைப்புகளில் ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகவும் இருந்தது கடந்த அமைப்புகளில். எப்போ ராசிக்குள்ள கேது வந்ததோ அதோட கன்னிராசியினுடைய சந்தோஷம், நிம்மதி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ பாருங்க, வரக்கூடிய மார்ச் மாதம், மார்ச் கடைசியில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டக சனி. 7ஆம் இடத்துல சனி வந்தால் கண்டக சனி. சனியினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி, உங்களுடைய 9ஆம் இடம், உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் இடம் இருக்க போகுது. இப்போ 7ஆம் இடத்துல சனி வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா 5 கூடியவர் 7 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுடைய காதல் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உங்களுடைய விருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்துக்கும் கண்டகச்சனி ஒரு பாதிப்பை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட ராசி லக்னப்படி சில அமைப்புகள் மாறும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 7 இருக்குதுன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் சம்மந்தமான விஷயங்கள் இடமாற்றம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் வித் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வளர்ச்சி கூடவே இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மன தகராறுகள், சங்கடங்கள் வரும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகப்படியான போராட்டங்களும், மன அழுத்தங்களும், சங்கடங்களும், சலிப்புகளும் வரும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளை தாண்டி புதுமையான சில விஷயங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகப்படியான வேலைப்பளு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் வேலைப்பளு அதிகரிக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும். சில நேரங்களில் சம்பாத்தியம் இல்லாமல், வேலை இல்லாமல் வீட்டோட முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த பொருளாதார சிக்கல்கள்னாலையும் கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும், கருத்து மோதல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வெளியூர், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வைப்பார். சம்பாதிக்கிற காசை சேமிக்க வைப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேமிக்கவும் முடியும். செலவுகளை குறைப்பார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாருங்க, 7ஆம் இடத்து சனி உங்களுடைய உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்வார். ஆனால் உடல் உழைப்பு அதிகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அதே நேரத்தில் சோம்பேறித்தனமும் அதிகமாகும். அதாவது இந்த கண்டகச்சனி காலகட்டங்களில் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிற காலகட்டங்களில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது. சார் இல்லை சார், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஒயிட் கலர் ஜாப் சார், என்னாலலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு இருந்தாலும் வீட்டில் வந்தால் உங்களுடைய சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவி வைக்கிறது, பாத்திரங்களை கழுவி வைக்கிறது, சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் இருந்தாலும் சரி வீட்டில்
அதை செய்கிறது. இல்லை சார் எனக்கு அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னா ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக 7ஆம் இடத்து சனி செய்ய வைக்கும். அப்படி இல்லைன்னா உடல் தொந்தரவுகளை கொடுத்து படுக்க வச்சிடும். ஃபிசியோதெரபிஸ்ட்டு போக வச்சு அங்கே போய் அவங்க சொல்கிற ஃபிசியோவை நம்ம செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணுது அப்படின்னா, கணவரை பற்றி நினைக்க விடாது, மனைவியை பற்றி நினைக்க விடாது, குழந்தைகளை பற்றி, தாய் தந்தையரை பற்றி, மாமனார் மாமியாரை பற்றி, அண்ணன் தம்பியை பற்றி, யாரை பற்றியும் நினைக்க விடாது. முழுக்க முழுக்க தொழில் 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 தொழில். உங்களுடைய காரியங்கள் என்ன அதை நோக்கியே சிந்திக்க வைக்கும், அதை நோக்கியே நகர வைக்கும். முடியாமல் இருந்த, வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக இருந்த நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை ஓட வைக்கக்கூடிய வேலையை செய்யும். அது நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஐயோ வேலை செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அதன் மூலமாக மன அழுத்தத்தையும் கொடுக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும், ஒர்க்லோடு நம்மளுக்கு இருந்ததாக ஆகும், உடல் உழைப்பு இருந்ததாக ஆகும் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கோங்க. ஸோ அதை விருப்பப்பட்டு அந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பாரமாக இருக்காது. விருப்பப்பட்டு நீங்கள் அதை செய்யும்போது அதில் நல்லா அச்சீவ் பண்ண முடியும், நல்லா சம்பாதிக்கவும் முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையை தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த அமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, பொறுப்புகளை கொடுத்து ஒர்க்லோடை அதிகம் பண்ணி உங்கள் மேலே ஒரு சுமையை சுமத்தி உங்களை வேடிக்கை பார்க்கும். 2வது, கணவன் மனைவி உறவுக்குள்ள 3வது நபரினுடைய தலையிடுதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக தந்தை ஸ்தானம், மாமனார் ஸ்தானம், அந்த தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ மாமனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ அந்த இடையூறுதலுக்கு காரணமாக இருப்பார்கள். ஸோ அவர்கள் மூலமாக, அவர்களுடைய கருத்துக்களின் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே போல் வேலைக்காக வெளிமாநிலம், வெளிநாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டகாட்சனி உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தே தீரும். வெளியில் அனுப்பிவிடும், வெளியில் போக வைக்கும், வெளியில் வேலையும் கிடைக்கும். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும், அவ்வளோதான். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு விழுகுது. தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். கண்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. சில நேரங்களில் உடல் இழைக்கவும், சில நேரங்களில் உடல் இடை அப்நார்மலாக அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஒரு ஸ்டேபிளாக உங்களுடைய ஹெல்த்தை வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. உறவுகளுக்குள்ள கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட இருக்காங்க, யார் கூட இருக்க மாட்டாங்க, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கற்றுக்க வைக்கும் தான் சனி. வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய விடாது. 2வது பார்த்துட்டிங்கன்னா, பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும், அதை செய்யும். அதே போல் வாகனத்தை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்கு உண்டான வழிகளை செய்யுமே தவிர புது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதனால் அதுக்குண்டான அதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதிரி 4ஆம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை கிடைக்கும்போது அப்பப்போ உடல் சோர்வுகளோ உடல் தொந்தரவுகளோ நீங்கள் அதோடவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தடுக்க முடியாது. இப்போ 7ஆம் இடத்து சனி இத்தனை விஷயங்களை செய்தாலும் காதலை சக்ஸஸ் பண்ண வைக்குது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வைக்குது, மனசுக்கு பிடிச்ச மாற்றங்களை செய்ய வைக்குது, பொது ஜன மத்தியில் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தருது. கன்னிராசிக்காரர்கள்னால் யார் என்ன அப்படிங்கிறத பொதுஜன மத்தியில் உங்களை ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வைக்குது அப்படிங்கிறது சொல்லுது. 7ஆம் இடத்துல சனி திக்பலம்ங்க. 7ஆம் இடத்துல சனி திக்பலம், 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது இத்தனை விஷயங்களுக்கு நன்மை. அதே நேரம் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். 6-7 தொடர்பு வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளை கொடுக்கும், அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். முக்கியமாக நெருப்பு, மின்சாரம், இயந்திரங்கள், இந்த 3 விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ அப்போ இந்த 3 விஷயத்தை கையாளும் போது உங்கள் வாழ்க்கை துணையிட்ட சொல்லிடுங்க, இந்த 3 விஷயத்தை கையாளும் போது கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்ததாக குரு பகவான். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மே மாதம் பயிற்சி ஆகிறார். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கார். ஸோ இது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். 7ஆம் அதிபதி 10ல் கூட்டு தொழிலில் உங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, கூட்டாளிகள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும், கூட்டு தொழிலில் சங்கடங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே உங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதாவது தொழிலை விட்டு வெளியில் வர மாட்டீங்க, அவங்களோட சப்போர்ட்டில் அப்படியே அவங்களுடைய அரவணைப்பில் அவங்களுடைய உதவியில் அப்படியே அது ரன் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அந்த உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கூட்டாளியாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் 4ஆம் அதிபதி 7ல் உடல் ஆரோக்கியத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு தொழில் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை, உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லை, தொழில் எப்படியாவது மேம்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு மன எண்ணத்தை அந்த குரு பகவான் கொடுப்பார். குருவினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு படுது. அப்படிங்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், சிம்பிளாக. அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய காசை ஒரு 10% சேமிக்க முடியும். இந்த காலகட்டம் சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அதை குரு ஏற்படுத்துவார். அதே போல் அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், படிப்பில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். பிரிந்த குடும்பம் கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. 4ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குதுங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு என்னதான் சனியினுடைய பார்வை அங்கே இருந்தாலும் குருவின் பார்வையும் இருக்கும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று. சனி விடவே விடாது. நிறைய ட்ரை பண்ணோம், நிறைய மருந்து மாத்திரைகள், நல்ல உடல் உடல் நலத்தில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழல். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறது, நான் முன்னாடியே சொன்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும் அப்படின்ட்டு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியாக இருக்கும்போது அந்த குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா குரு சும்மா 4ஆம் இடத்தை பார்க்குறா எனக்கு ஆரோக்கியம் சரியாக போயிடும் அப்படி இப்படின்னுலாம் கிடையாது. சனியினுடைய பார்வைக்கு முன்பு குருவினுடைய பார்வை பெரியதாக மாற்றங்களை செய்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக தேவை. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இந்த வருடம் கன்னி ராசிக்கு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சோ கண்ணுக்கு தெரியாமலோ இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படும் அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையை எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியில் எல்லாம் இருக்கிற எதிரிகளை சமாளிச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரியை சமாளிக்கவே முடியாது. அப்படி ஆப்போசிட்டாக உங்களுக்கு நடந்துக்குவாரு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் உண்டு. அதே போல் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பிடிக்கணும் இப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுடுங்க. இந்த வருஷம் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் அதிபதியும் 10க்கு போயாச்சு, வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற வீட்டை சரிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, 2 வீலரோ 4 வீலரோ லோன் போட்டு வாங்க முடியும் இந்த காலகட்டம். ஆனால் வீட்டுக்கு அசையா சொத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்தா ராகு கேது. ராகு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வரைக்கும் ராசிக்குள்ளே இருந்த கேது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அப்பாடா அப்படிங்கிற பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும், குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும், ராகு கேதுகள் ராசிக்கு மறையிறது இல்லையா 6, 12 எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்ச மாதிரியும் எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறின மாதிரியும் உணர்வீங்க. பெரிய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட்டோம், ரொம்ப ரிலீஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்வீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருடத்திற்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். 2 நெய் தீபங்கள் போட்டு வழிபாடு செய்துட்டு வரணும். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யணும். மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு
எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றங்களும், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.